ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கொஷின் செஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் செஷனில் நம்ம முடிச்சதை இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம போகலாம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். பின்வரும் எந்த துறைகளில் இருந்து ஜிடிபியில் அதிக பங்கை இந்தியா பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஜிடிபின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதில் அதிகப்படியாக வந்து இந்தியா பெறக்கூடியது எந்த துறையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆன்சரு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மொத்தம் 3 விதமான துறைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு முதல் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை. இந்த 3ஆம் நிலைத்துறை தான் நமக்கு சேவைத்துறை. ஃபர்ஸ்ட் அப்போ முதல் நிலைத்துறைனா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ முதல் நிலைத்துறைனா இயற்கை வளங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து இயற்கையிலேருந்து டைரெக்டாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முதன்மை துறையில் வரும். சரிங்களா? ஸோ அப்போது அது எக்ஸாம்பிள் என்ன, விவசாயம், சரிங்களா, அடுத்து மீன் பிடித்தல், அதன் பிறகு வந்து சுரங்க தொழில், அடுத்து வனப்பொருட்கள், இதெல்லாம் வந்து முதல்நிலை துறையில் வரும். 2ஆம் நிலைத்துறைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறை, அடுத்து கட்டுமானத்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அடுத்து ஆற்றல் உற்பத்தி, இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளாவே, அதாவது இயற்கையாக கிடைக்காம நம்மள உற்பத்தி செய்யக்கூடிய துறைகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து 3ஆம் நிலைத்துறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சேவைத்துறை. அதான சேவைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கல்வி அப்படிங்கிறதும் ஒரு சேவை தான். அதை நம்ம போய் ஒரு பொருள் மாதிரி வாங்கிக்க முடியாது. அதே போல் மருத்துவம் அப்படிங்கிறதும் ஒரு சேவை தான். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமும். அடுத்து வந்து நமக்கு தகவல் அறிஞ்சிக்கிறது, சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது ரிலேட்டடாக வரக்கூடியது. ஓகே, அப்போ சேவைத்துறையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி வரும், மருத்துவம் வரும், தகவல் தொடர்பு வரும். ஸோ வங்கியாக இருக்கட்டும், அடுத்து வந்து நமக்கு சில்லறை வணிகம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுவுமே போயிட்டு டைரெக்டாக ஒருத்தவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சேவை தான். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவைத்துறையில் உள்ளடக்குறாங்க. ஸோ அப்போ சேவைத்துறைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது 3ஆம் நிலைத்துறையில் வரக்கூடியது. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். கீழே 2 அறிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். கூற்று ஏ, நகரமயமாக்கலும் பொருளாதார மேம்பாடும் ஒன்றுக்கொன்று நிரப்பியாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அர்பனைசேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன் பாருங்கள், தொழில்மயமாக்கலின் விளைவாக நகரங்கள் உருவாகியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தொழில்மயமாக்கல்னா என்னது? ஸோ நிறைய தொழில் வந்து அதோடைய தொழில்கள் உருவாக்குறதுனாலயா தான் நகரங்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து கரெக்டானு பார்த்தா இது கரெக்டு தான். சிட்டிஸ் ஹாவ் டெவலப்ட் அஸ் எ ரிசல்ட் இன் இண்டஸ்ட்ரியலேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு நகரமயமாக்கலும் பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒன்றுக்கொன்று நிரப்பியாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரமே ஆக்சுவலாக வந்து இப்போ சிட்டி சைடு வந்தீங்க அப்படின்னா நிறையா கடைகள் இருக்கும். அங்கே நிறையா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பொருளாதாரம்னாலே ஒவ்வொரு வணிகமும் வந்து முன்னேறினதுன்னா தனிநபர் வருமானம் கிடைக்கும். தனிநபர் வருமானம் முன்னேறிச்சுன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரமும் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பேசிக்கே. சரிங்களா? அப்போ நகரத்தில் அதிக தொழில்கள் இருக்கும். தொழில்கள் இருந்தால் தனிநபர் வருமானமும் கிடைக்கும், நாட்டுக்கும் வருமானம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு அசர்ஷன் கரெக்டு தான். அதுக்கான காரணமும் சரிதான். சரிங்களா? ஸோ வந்து தொழில்மயமாக்கல் விளைவாக தான் நகரங்கள் உருவாகுது. தொழில்கள் நிறையா இருக்கிறனால தான் நகரங்கள் உருவாகுது. சரிங்களா? இது சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சுதந்திரத்தின் போது இந்திய பொருளாதாரத்தின் பின்வரும் அம்சங்களில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ட்ரூ? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், இந்திய பொருளாதாரம் ஒரு சார்ந்த பொருளாதாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இது எப்போ கேட்குறாங்கன்னா சுதந்திரத்தின் போதுன்னு கேட்குறாங்க. சுதந்திரம் அடைஞ்சப்போ. ஸோ அதற்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கப்புறம் உருவாக்குறோம். அதன் பிறகு தான் வந்து திட்டக்குழுலாம் உருவாக்குறோம். ஸோ அப்போ சுதந்திரத்தின் போது பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா பிரிட்டிஷை சார்ந்து தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அப்போது அவங்கள சார்ந்த அந்த பொருளாதாரம் இருந்ததுன்னு சொல்கிறது சரிதான். அடுத்து பாருங்கள், அது காலனித்துவம் மற்றும் ஏகாதிபத்தியத்தின் அனைத்து தடயங்களையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் ஹேட் ஆல் தி ட்ரேசஸ் ஆஃப் கொலோனலிசம் அண்டு இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது காலனித்துவத்தையும் ஏகாதிபத்தியத்தினுடைய தடயங்களும் கொண்டிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தான். ஏன்னா அப்போ தான் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அவங்க இன்னும் ஃபுல்லாக போகல, நம்ம இன்னும் எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் எந்த ஒரு திட்டங்களை வகுக்கலை. ஸோ அப்போ 3வது கூற்றும் என்னது?
சரிதான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் 1 2 3 இது எல்லாமே சரியானது தான். அடுத்த கொஸ்டின் போலாம். காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சர்வோதயா திட்டம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்போ உருவாக்கப்பட்டது? இந்த சர்வோதயா திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1951 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு இந்த உருவாக்கத்துக்கு முன்னாடியே முன்மொழிஞ்சது கிட்டத்தட்ட 4 பேர். காந்தி, நேரு, ஜெயபிரகாஷ் நாராயணன், வினோபா பாவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 பேர் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ காந்தி இறந்ததுக்கு அப்புறம் இந்த 1951 இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காந்தி இறந்த நாள் வந்து ஜனவரி 30 இல்லையா? ஸோ அதை வந்து சர்வோதயா தினம்னே கொண்டாடிட்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய நோக்கம் வந்து அனைவருமே முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது இதோடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதோடைய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புறத்தை மேம்பாடு செய்கிறதுக்காகவும், அப்புறம் கிராமப்புறத்தினுடைய சுயசார்புக்காகவும். சுயசார்புனா என்னது? நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரிச்சுக்கிறது. தற்சார்பு அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ பிற சார்புனா தான் பிறரை சார்ந்திருக்குது. அப்போ நம்மளுடைய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாட்டை நம்மளே என்ன பண்ணிக்கணும், மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது சுயசார்பு. அடுத்தது கிராம தொழில்கள் மற்றும் தொழில்களுக்கு, ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம தொழில்களுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கைத்தொழில்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் இருக்குது. அடுத்து நில சீர்திருத்தம், இதுக்காகவும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா திட்டங்கள் வந்து அதனுடைய அம்சமாக இருந்திருக்கு. இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நபர்கள் அப்படிங்கிறத நான் ஒரு 4 பேர் சொன்னேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போலவே இன்னும் மற்ற திட்டங்கள் இருக்குது. சரிங்களா? பம்பாய் திட்டம், ஸோ அதுக்கு அடுத்து மக்கள் திட்டம், காந்தி திட்டம் சொல்லிட்டு இதுவும் காந்தி கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு தான் சர்வோதயா திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு நம்ம கொஷின்லேயே நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒருத்தரான ஜெயபிரகாஷ் நாராயணனும் வந்து ஏற்றப்பட்டிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 4 பேரில் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காந்தி, நேரு ஸோ வந்து ஒருவேளை ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பேர்னா அவங்க எல்லாமே இதில் இருந்திருக்காங்க. சரிங்களா? வினோபா பாவே, ஜெயபிரகாஷ் நாராயண் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய நோக்கமாக இருந்தாங்க. மற்ற இவங்க காந்தி, நேருவோடைய கொள்கைகளை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த திட்டங்களில் அதை ஒரு முன்மொழிகிறாங்க. அதை தொடர்ந்து அது சார்பாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், வினோபா பாவே இது 2த்தையுமே கொடுத்துருந்தாலுமே என்ன பண்ணிக்கோங்க, ஆப்ஷனில் ஜெயபிரகாஷ் நாராயணன் இல்லை வினோபா பாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையுமே என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சராக பிக் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றில் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை பண்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், குறைந்த தனிநபர் வருமானம். ஸோ இந்திய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பண்புகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறைந்த தனிநபர் வருமானம், அடுத்து அதிக மக்கள் தொகை அழுத்தம், அடுத்து குறைந்த அளவிலான தொழில்நுட்ப பரவல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்து தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஈட்ட முடியாது. நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ தனிநபர் வருமானம்னாலே ஒவ்வொருத்தவங்களுடைய வருமானத்தை கால்குலேட் பண்ணுறது. அப்போது குறைந்த தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்காதனால இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? பொதுத்துறை, தனியார் துறை இவங்க ஈட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக நம்ம இந்தியாவுக்கு பொருளாதாரமே கொஞ்சம் வளர்ச்சி பெற்று வருது. ஓகேவா? அடுத்து செகண்டு, அதிக மக்கள் தொகை அழுத்தம் காரணமாகவும் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிக்க வேலைவாய்ப்பும் என்னாகும், ஸோ வேலைவாய்ப்பு இன்மையும் அதிகரிக்கும். நிறையா பேருக்கு நம்ம நிறையா விஷயங்கள் கொடுக்க முடியாது, வறுமை ஏற்படும். இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது மக்கள் தொகை அழுத்தம் அதிகரிக்கிறதன் காரணமாக. அடுத்து குறைந்த அளவிலான தொழில்நுட்ப பரவல். தொழில்நுட்பத்தினுடைய திறனும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில். அப்போ இது எல்லாமே தான், மேலே உள்ள அனைத்தும் தான். ஸோ வந்து பண்புகள் என்னன்னு கேட்டால் இது எல்லாமே தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவரை எத்தனை தேசிய 5 ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 12. ஸோ உங்களுக்கு 2015 ஜான்வரி 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்குழுவுக்கு பதிலாக கொண்டு வராங்க. அதனுடைய முதல் தலைவராக பிரதமர் மோடி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து 12 5ஆண்டு திட்டங்களுக்கு அடுத்து தான் நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. அப்போ 12 5ஆண்டு திட்டங்கள் வேணா இருக்குது நமக்கு போயிருக்கு. சரிங்களா? ஸோ அதான் நமக்கு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் உள்ள 5ஆண்டு திட்டம் என்ற கருத்து டாஸிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம 5 இயர் பிளான் வந்து பிளான் பண்ணதே நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்டை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம், செயல்படுத்துகிறோம்.
அதன்படி கான்ஸ்டியூஷனும் சரி அமெரிக்காலேருந்து நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ அதன்படி 5 இயர் பிளானை வந்து ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா அதை பேசிஸில் வச்சு நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். நிதி ஆயோக்கில் உள்ள நிதி என்பதன் அர்த்தம் என்ன, மீனிங் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நிதி இன் நிதி ஆயோக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேட்குறாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதுதான் சரிங்களா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்லாம் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பார்த்து கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது, ஃபுல் ஃபார்ம் பண்ணி கேட்குறது, இதை வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை படித்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் இதில் இப்போ ரீசன்ட் டேஸில் கொஷின்ஸில் இதை வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி திட்டங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஷின் போகலாம். பின்வருவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ தவறானது சொல்லணும். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் ஆண்டுகளை கொடுத்துட்டு சரியாக தப்பான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் படித்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறந்து போயிடும். இயர்ஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு ஃபுல் சிலபஸ் படிக்கிறீங்க, அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துட்றீங்க. அது எத்தனை டைம் வேணாலும் கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ. 1 டைம் கொடுக்கலாம், 2 டைம், 3 டைம், 4 டைம், எத்தனை டைம் வேணாலும் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 வீக் வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்க, அது எந்த லெசனாக வேணாலும் இருக்கட்டும், ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஸோ ஒரு வீக் நீங்கள் படிக்கிறத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த வீக்கே ரிவிஷன் கொடுங்க. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 2 months 3 months ஃபுல்லாக படிச்சுட்டு திரும்பி ரிவிஷனுக்கு திரும்பி அதே உட்காந்துருக்காதீங்க, கண்டிப்பாக மறந்துடும். ஸோ வந்து படிக்கக்கூடிய மெத்தடும் இருக்குது. ஸோ 1 வீக் படிக்கிறது அந்த 1 வீக்கே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கடைசியாக பண்ணக்கூடிய எல்லாத்தையும் இந்தமாரி ரிவிஷன் 1 வீக் ஒன்ஸ் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு 1 டைம் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா நமக்கு மறக்க தான் செய்யும். ஸோ அதனால் அதையும் ஒரு 1 or 2 times என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதையும் மீறி மறக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறக்கக்கூடியது முக்கியமானதெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த எக்ஸாம்பிள் 5 இயர் பிளான், இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் அந்த தேசிய வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறது நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுப்போம். இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாட்டிலையும் என்னென்ன அணைகள் எங்கெங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி நிறையா இருக்குது. ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் மறக்கும் நமக்கு. ஸோ தனியாக அதை எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைமில் படிச்சுக்கணும் ஒரு 1 டேக்கு முன்னாடி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 டே என்ன பண்ணிக்கோங்கன்னா டைம் ஒதுக்கி இந்த மறக்கக்கூடியதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க கடைசி டைமில். ஓகேவா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் ஒரு நாளில் என்னென்ன முடிக்க முடியுமோ ஸோ ஒரு கிளான்ஸ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் போய் எழுதுகிற போது அந்த கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக மறக்காமல் ஆன்சர் பண்ண முடியும். இது ஒரு டைப். ஓகேவா. ஸோ அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து 1951 to 56ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், செகண்ட் வந்து நமக்கு கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக தேர்டுக்கு போயிட்டாங்க. அப்போ செகண்ட் நம்ம அதோட கண்டினியூஷனே பார்த்துக்கலாம். 56லேருந்து 61 வரைக்கும் தான் செகண்ட் சரிங்களா. அப்போ தேர்ட் எப்போ வந்திருக்கும் 61லேருந்து 66. பட் ஆனால் தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க 66லேருந்து 71ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தப்பு சரிங்களா. ஸோ அப்போ பி வந்து ராங். அடுத்து 6வது 5ஆண்டு திட்டம் பாருங்கள் 1982 85. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒவ்வொன்றையும் தொடர்ச்சி தெரியணும்ல. இப்போ 3 வரைக்கும் பார்த்துட்டோம். 4 எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69லேருந்து 74 வரைக்கும் சரிங்களா. ஒவ்வொரு 5 வருஷம் தானே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஏன் வந்து ஒரு வருஷம், இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் 5 இயர் பிளானே எடுத்துக்கலாமே. 51 to 56ன்னு முடிஞ்சுட்டு அடுத்த 57லேருந்து தானே மேம் ஸ்டார்ட் ஆகணும். அது எதுக்கு 56 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிதியாண்டு அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு நிதியாண்டு எப்போது மார்ச் 31 முடியுது. ஒரு நிதியாண்டு எப்போ முடியும் மார்ச் 31 முடியும். ஏப்ரல் 1 திரும்பி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அப்போது 56ஓட மார்ச்சில் என்ன பண்ணுதுன்னா முடியுது, திரும்பியும் ஏப்ரல் 1 அந்த 56 அடுத்தது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அதே வருஷம் அடுத்தடுத்ததில் கண்டினியூ ஆகும். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இதில் என்ன ஆகும்னா 1 year கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் சரிங்களா. அது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 4வது 5ஆண்டு திட்டம் எப்போ 1969லேருந்து 74 வரைக்கும். அப்போ 5வது 5ஆண்டு திட்டம் அதை தொடர்ந்து தானே. அப்போ 74லேருந்து 79 இருக்கும். பட் பாருங்கள் 3வது இருக்கு இல்லையா, அது நம்ம 66ஓட பார்த்தோம். பட் ஆனால் 66லேருந்து நமக்கு 69க்கு கேப் இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் எந்த ஒரு திட்டமும்
இல்லை அப்படிங்கிறது ரீசன். சரிங்களா? 66 to 69 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் நமக்கு 4-5 வந்திருக்கு. இந்த 4-5க்கு அப்புறம் திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இதை கொண்டு வராங்க, சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ நம்ம 5வது எங்கே முடித்தோம்? 1979 1979 முடித்தோம். ஸோ அதன் பிறகு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் 79. ஸோ அந்த 79க்கு முன்னாடி 78லே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 78 to 79 சுழல் திட்டமாக இருக்குது இந்த ஒரே ஒரு வருஷம். சரிங்களா? சுழல் திட்டம்னா இந்த 5 வருஷத்தில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும்னு நம்ம போட்டு வச்சோமோ அதையே திரும்பி ஃபாலோ பண்ணி அதுக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 79 முடியுதா, எங்கே 80 ஸ்டார்ட் ஆகுது. 6வது இங்கே நம்மளோட ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ 1980 85 இது சரிதான். அடுத்து பாருங்க 7வது எப்போ அப்படின்னா 85 90. அடுத்து 8வது அது தொடர்ந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. அதுக்கு நடுவில் திரும்பியும் இன்னொன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 91 92 வருஷம். சரிங்களா? 92வது வருஷம் மொத்தம் 2 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு திட்டங்கள் ஆனுவல் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சரிங்களா? அந்த ஒரு வருஷம் மட்டும் திட்டங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் இதனால் வருதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும், இந்தியா சைனா கூட போர் ஏற்பட்டிருக்கும். ஸோ நேரு இறந்திருப்பார். இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் அந்த நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு அசாதாரணமாக இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5ஆண்டு திட்டங்களை நிறுத்தி வச்சுட்டு நமக்கு திட்ட விடுமுறை நாள், திட்ட விடுமுறை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுழல் திட்டம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியானது சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து 8லேருந்து 12 வரைக்கும் தொடர்ந்து போகுது. எப்போலேருந்து 8வது 1992 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்தமாரி 12 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆண்டு திட்டங்கள் பிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய திட்டமிடலில் எந்த காலகட்டம் திட்ட விடுமுறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் பீரியட் இஸ் கால்டு பிளான் ஹாலிடே இன் இந்தியன் பிளானிங்? ஸோ இப்போ தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தேன். 1966 69 காலகட்டம் திட்ட விடுமுறை காலகட்டம்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ சுழல் திட்டம், அடுத்து ஆனுவல் பிளானிங், இதெல்லாமும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ சொன்னது படி. சரிங்களா? ஓகே, இப்போ 5ஆண்டு திட்டங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மாதிரி திட்டங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானிங்க்கு நமக்கு ஹரோட் டேமர் அவங்களுடைய மாதிரி சொல்லுவாங்க. செகண்டுக்கு மகளநோபிஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்டுக்கு காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஜப்பானிய மாதிரி சுழல் திட்டத்துக்கு சொல்லுவாங்க. அடுத்து டிபி தார் முன்வரைவை 5வது ஆண்டு திட்டம் 5ஆண்டு திட்டத்துக்கு சொல்லுவாங்க. அதே போல் வறுமையை ஒழிக்கக்கூடியது எந்த 5ஆண்டு திட்டம், 6வது. இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்துக்கும் நோக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வருஷத்தில் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க, இந்த 5ஆண்டு திட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் என்ன பண்ணாங்க, விவசாயம். செகண்ட் 5 இயர் பிளானில் என்ன பண்ணாங்க, தொழில் ரீதியான அதாவது கனரக இயந்திரங்கள், இந்த மாதிரியான தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு இதையும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அட் தி சேம் டைம் இவங்க ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இவ்வளோ அதாவது தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எட்டிருக்கா, இது சக்ஸஸ் ஆகிருக்கா, சக்ஸஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அந்த ஜிடிபியோட பர்சன்டேஜ் போட்டு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எட்டிருக்கு, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே அது சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே படிச்சு வச்சிங்கன்னா 5 இயர் பிளானிங்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிதி ஆயோக்கின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரசின் கொள்கைகள் வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்கள் ஒன்றிணைந்து பங்கு பெற வைத்தல், இதுதான் இதோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரிங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் தி கவர்மெண்ட் டுகெதர் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஃபார்முலேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம். செகண்ட் கூற்று பார்க்கலாம். அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த மாநில மைய அரசுகளுக்கு இடையில், மாநிலங்களுக்கு இடையில், அரசு துறைகளுக்கு இடையில் மற்றும் பிற துறைகளுக்கு இடையில் நிலவும் சச்சரவுகளுக்கு தீர்வு காண ஒரு
தளத்தை அமைத்து கொடுக்கிறது. இது என்ன இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ இவ்வளோ பெருசாக கொஷின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டைமை இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆராய்ச்சி எல்லாம் கரெக்டாக தப்பான்னு யோசித்து போடணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ செகண்ட் கூற்று பார்ப்போம். இட் ப்ரொவைட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் of disputes between the central state governments, interstates, interdepartments and other departments for speedy implementation of government schemes. So third பார்ப்போம். வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பயன்படும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The Nidhi Aayog will act as the responsible office for obtaining the advice of foreign experts and the financial resources available from international organization for the development of the country அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை நிதி ஆயோக் பண்ணுதா இல்லையா, இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுது தான். அப்போ ஆன்சர் பாருங்கள், 1, 2, 3மே சரிதான். இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க புதுசாக இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை கருத்தில் கொண்டு பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க பாருங்கள். கன்சிடர் தி 5-year plans of India, which of the following is correct matched அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுழல் திட்டம் வந்து 6வது 5 ஆண்டு திட்டத்திற்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஏன்னா 4, 5க்கு அப்புறம் சுழல் திட்டம் தான் வந்திருக்கு, 6க்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஓகேவா? ரோலிங் பிளான் இன்ட்ரடியூஸ்டு பிஃபோர் 6th 5-year பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கரெக்டாக தான். அடுத்த கூற்று பார்க்கலாம். மகளநோபிஸ் திட்டம் 2வது 5 ஆண்டு திட்டம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் மகளநோபிஸ் மாதிரி திட்டம் அப்படிங்கிறது 2வது 5 ஆண்டு திட்டத்துக்கு தான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இவங்க சொன்னதை அந்த மாதிரியான விஷயங்களை இந்த 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது மகளநோபிஸ் பிளான் செகண்ட் 5-year பிளான் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2மே சரியானது. அடுத்து போகலாம். கீழ்கண்டவற்றில் எந்த அறிக்கையை நிதி ஆயோக் வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தேசிய பல் பரிமாண பல்லுன்னு வச்சுக்கலாம், பலன்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஒரே ரீசன் தானே. ஸோ தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு தான் என்ன பண்ணுது, நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது 2010 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது எதோட அப்படின்னா HDIயோட ஒரு சப் இண்டெக்ஸ் தான் வந்து இந்த தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறது. இந்த தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு அப்படிங்கிறது எதுக்கு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பொதுப்பகிர்வு எல்லாமே ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே இது பொதுப்பகிர்வு கரெக்டாக, அதாவது பொருட்கள் இருக்கு இல்லையா, பொருட்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக நடக்குதா, வந்து ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும், செகண்டு வறுமையை வந்து ஒழிக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த குறியீடு. சரிங்களா? அதை வந்து இது ஆராயும். இதன் ரீதியாக இந்தியா வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களின் முதன்மை இலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தன்னம்பிக்கை மற்றும் பங்கு தான் ஆன்சர். ஸோ மற்ற எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்தாலுமே, இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பியுமே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வறுமை குறைப்பு, நகரமயமாக்கல், தனிதெய்வம் மற்றும் நவீனமயமாக்கல்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தன்னம்பிக்கை, பங்கு இதுதான் நமக்கு கரெக்டானது. 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை இலக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுதான். growth, மாடர்னைசேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்டு ஈக்குவாலிட்டி இதான் வந்து நமக்கு கரெக்டானது. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். நிதி ஆயோக் பயனுள்ள நிர்வாகத்தின் பின்வரும் எந்த தூண்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்கோடைய தூண்கள் என்னென்னு தெரியணும் இல்லையா, அதன்படி தானே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதோடைய தூண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ மக்கள் சார்பு 1, அடுத்து செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியதுனா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. ஸோ என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே சொல்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ இதில் எல்லாமே என்னென்ன இருக்குது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா மக்கள் சார்பு இருக்குது, செயல்திறன் இருக்குது, ஆப்ஷன் பாருங்கள், பங்கேற்பு, வெளிப்படைத்தன்மை இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 4 தான் இருக்குது, 5, 6 தொடர்பு இல்லை. ஸோ அதனால் இது சம்பந்தமாக இது வரல. அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவற்றில் எது நிதி ஆயோக்கின் 7 தூண்களில் 1 அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி 7 pillars ஆஃப் நிதி ஆயோக். இப்போ நம்ம 7 பார்த்தோம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அது எப்படி தொடர்பு படுத்துறதுன்னு கேட்டோம். இப்போ எக்ஸாம்பிள்
அதிகாரம் அளித்தல் இப்போ இதில் எது இல்லைன்னா புதுமை தான் இல்லை. அப்போ மற்றது நம்ம தொடர்பு படுத்தணும்ல, எப்படி படுத்தலாம்? அதிகாரம் அளித்தலை வந்து நம்ம வந்து அனைத்தையும் உள்ளடக்கியதுன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொண்டு போகலாம். அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியது, அது மட்டும் இல்லாமல் அதிகாரங்களையும் இது உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சேர்த்தல்னா என்னது? சேர்த்தல்னா பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, தூணில் ஒன்று, அதில் சேர்த்தல் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பில்லர், ஒன் ஆஃப் தி பில்லரே இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த 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 7 அம்சங்களை கொண்டது தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருபவை நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அதோடைய ஒன்று தான். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய நிலையான வளர்ச்சிக்காக செயல்படுவது தான் இதோடைய ஒரு நோக்கம் அப்படிங்கிறது, சரிங்களா? செயல்பாடுகளை 1. அடுத்து நீண்ட கால திட்டங்களை உருவாக்குறது 2. அடுத்து மாநிலங்களுக்கிடையே கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துதல் இதோட ஒரு பங்கு தான். அடுத்து செயல் திட்டங்களை கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தலும் நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் தான். அடுத்து கடைசியா ஸோ வந்து நமக்கு அறிவு உருவாக்குறதும் சரி, அடுத்து வந்து கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதும் சரி, இதுவும் நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் தான். அப்போ நான் இப்போ சொன்னதில் எதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுது, இது உதவுது தான். ஃபஸ்ட்டு ஒன் என்னது? கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கேட்குறாங்க பாருங்கள், இந்த இது பட்டியலில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு தான், அப்போ செகண்ட் ஒன் தவறானது. ஏன்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அது திரும்பியும் அதை முடிச்சுட்டு தான் நிதி ஆயோக்க கொண்டு வந்திருக்காங்க. கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த வேணுங்கிறது இது கரெக்ட் தான். பட் ஆனால் வரி விதிப்பு குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் அப்படின்னு இது சொன்னது தவறானது, சரிங்களா? அப்போ 2ம் 4ம் தவறு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டும் 3யும் கரெக்டு. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஆகிக்காம ஒரு கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம கொஷின் செஷனே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எபிசோடையோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.